வரலாற்றின் இருண்ட காலத்தில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கை ஏற்றி திரு அவைக்கும் உலகிற்கும் நம்பிக்கையை புதுப்பிக்கும் தலைமுறையாக மாற்றம் பெற இளையோர் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். ஐப்பசி மாதம் 30ஆம் திகதி வியாழக்கிழமை வத்திக்கானில் உள்ள திருத்தந்தை 6ஆம் பவுல் பார்வையாளர் மண்டபத்தில் கல்வி உலகின் விழா என்ற கருப்பொருளில் இடம்பெற்ற நிகழ்வின் பங்கேற்பாளர்களுக்கு வழங்கிய உரையிலேயே மேற்கண்டவாறு எடுத்துரைத்த திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் இளையோர் வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்து நம்பிக்கை மற்றும் உண்மையை பின்பற்றவும் மேலோட்டமான போக்குகளுக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக சிகரத்தை நோக்கி உயர்ந்து செல்ல உழைக்க வேண்டும் எனவும் எடுத்துரைத்துள்ளார். அத்துடன் சமூக மாற்றத்திற்கான திறவுகோல் கல்வி என்பதை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அவர்கள் இளையோர் உண்மை பேசி அமைதியை உருவாக்குபவர்களாக இருப்பதுடன் அவர்கள் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க கற்றல் மற்றும் தார்மீக ஒருமைப்பாட்டை ஒன்றிணைக்க முன்வர வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்துள்ளார். விண்வெளியில் காணப்படும் விண்மீன்கள் பயணிகளுக்கு வழிகாட்டுவது போல கல்வி தனிநபர்கள் தங்களை கடந்து பார்க்கவும் மற்றவர்களுடன் இணையவும் உலகை ஒளிரச் செய்யவும் உதவுகிறதென குறிப்பிட்டு கல்வி பார்வையை விரிவுபடுத்தி இதயங்களை உண்மை மற்றும் கடவுளை நோக்கி உயர்த்தும் ஒரு தொலைநோக்கி என்றும் தெரிவித்துள்ளார்.